ஹலோ மக்களே! மீன் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1/2 கேஜி வந்து நான் நகர மீன் எடுத்திருக்கேங்க. கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து புளி வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான சின்ன வெங்காயம், மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டா தான் டேஸ்ட்டா இருக்கும். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாச்சி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு வெந்தயம் அது கூட போடுங்க. வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகு போடுங்க. மிளகு போட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. தட்டி வச்ச பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கல்லுப்பும் அது கூட போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதில் வந்து நான் 3 ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேங்க. நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதை வந்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். மீன் குழம்புக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வத்தி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீன் அதை கூட போட்டுடலாங்க. மீன்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் குழம்பு ஒரு கொதி கொதித்த உடனே இப்போ லைட்டாக நல்லா வத்தி வந்திருக்கு. மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ. இப்போ வந்து நான் இட்லி வச்சோம் காலையில். ஸோ அதனால் இட்லி மீன் குழம்பும் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு சர்வ் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.